இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விஜிபி மரைன் கிங்டத்தை வந்து தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கிங்டம் இருக்குது, ஸ்னோ கிங்டம் இருக்குது அண்ட் ஒண்டர் வேர்ல்டு இருக்குது. இன்றைக்கி வந்து மரைன் கிங்டம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம், இல்லை கவுண்டர் மூலிமா நம்ம நின்று வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து கார் பார்க்கிங் தான் கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கார் பார்க்கிங் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பர்சனுக்கு வந்து 675 ருபீஸ் வந்து வாங்குகிறாங்க. இது வந்து அடல்ட்ஸுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து தனி ரேட்டு. இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். அந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ட்ரி ஆனோடனே முன்னாடி வந்து விஆர் ஜோன் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு போட்டு காட்டுறாங்க. நம்ம வந்து கடலுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிற மாதிரி வந்து இடம் வந்து இருக்குது. மீனோட பேர், மீனோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது ஒவ்வொரு மீனை பற்றி நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மீன் வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ளீனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க வாட்டரை. பாருங்கள், இதுலேருந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து அழகாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு ஃபோட்டோஸ் சில மொபைல் வந்து நல்லா எடுத்துக்க முடியும், சில மொபைல் வந்து நல்லா எடுத்துக்க முடியல. ஏன்னா வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்காது, ஏன்னா லைட் வெளிச்சத்தில். பாருங்கள் இந்த மீனில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மட்டும் இருக்காது, நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து ஒரு இதுக்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்க. ஃபால்ஸ் மாதிரிலாம் கூட வந்து வாட்டர் வந்து வர மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போய் வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதிலேருந்து நம்ம இது பார்த்துட்டு நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ நம்ம கீழே இறங்கினா ஸ்டெப்ஸில் வந்து இறங்கிக்கலாம். இறங்கிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷெலாம் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஆள் வந்து நிற்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் பக்கத்தில் வந்து ஆள் வந்து நிற்பாங்க. நம்ம வந்து பேபிஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போனோம்னா கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் பாருங்கள், ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. இது வந்து நல்லா பறக்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. இதோட லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு அண்டு லைட் செட்டிங் அலை வர மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேஸஸாக இருக்கும். இங்கே நிறைய வெரைட்டிஸில் வந்து ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ். இதை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம். இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து தொட்டு பார்க்கலாம். இது கல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து தொட்டு பார்க்கலாம். இது கடிக்கலாம் கடிக்காது. நம்ம குழந்தைங்க கூட வந்து இதை வந்து தொட்டு பார்க்கலாம். ஆனால் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்னஸாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் பாருங்கள், இதுவே வந்துட்டு இது ஒரு குட்டி மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்துட்டு பாம்பு மாதிரியும் வந்து இருக்குது. இது வந்து ஜெல்லி ஃபிஷ். நெக்ஸ்ட்டு இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் கலர் தான் மாறுதுன்னு வந்து நினச்சேன். இது கலர் மாறல, லைட் செட்டிங்னால நம்மளுக்கு அப்படி கலர் மாறுற மாதிரி வந்து தெரியுது. பிங்க்கு, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டனலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். இந்த டனலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்குள்ளேயே வந்து போகிற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து எப்படி வந்து ஃபுட் வந்து கொடுக்குறாங்க, அடுத்தது கடற்கரை ஷோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். லென்த்தாக வந்து வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோவாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.